குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். புதுச்சேரி பாகூரை அடுத்த புறந்தொட்டி கரை பகுதியில் இருளர் சமூக மக்கள் வசிக்கின்றனர். இங்கே 35 வீடுகள் உள்ளது. ஃபெஞ்சல் புயலில் பெய்த கனமழையால் இங்குள்ள வீடுகள் முழுமையாக வெள்ளத்தில் மூழ்கியது. வெள்ளம் வடியும் வரை முகாம்களில் தங்கியிருந்த மக்கள் இப்போது வீடுகளுக்கு திரும்புகின்றனர். அங்கே சேரும் சகதியும் நிறைந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர்கள் பாத்திரங்களை வைத்து சேறு அள்ளி ஊற்றுகின்றனர். பாருங்க ஐயா, நாங்கள் எல்லாத்தையும் வாரி பசங்க படிப்பு கிடிப்பு எல்லாத்தையும் வாரி போட்டு வச்சுக்கிறேன் ஐயா. நாங்கள் இதுமாரி குழப்பில் எப்படி ஐயா நாங்கள் படுக்கிறது? நீங்கள் தான் எங்களுக்கு உதவி பண்ணணும். போச்சுங்க எல்லாத்தையும் வாரின்னு போய் ஆனால் அந்த சம்பளம் கடாச்சிங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குழந்தை எங்கள் குழந்தை தான், படுக்கிறதுக்கு இடம் இல்லை, சுத்தமாக இடமே இல்லை. எல்லா சேரும் இங்கே உள்ள வந்துடுச்சு. ஃபுல்லாகவே சேரு வந்துருச்சு. தண்ணி இது வரைக்கும் இருந்துச்சு சார். நீங்க நிக்கிறீங்களா, அது வரைக்கும் இருந்துச்சு சார் தண்ணி. தண்ணி வத்திக்குது. உங்க இதுக்கு ரேஷன் கார்டு ஆதார் எல்லாம் இருக்கு, எங்ககிட்ட இருக்கு. அதை மட்டும் நாங்க சேஃப்டியா அது மட்டும் இருக்குது. வேற எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் விட்டீங்க. இது எல்லாத்தையுமே கிட்டாச்சு. ஒரு பொருள் கூட இல்லை எங்கள் கையில். அப்படியே உள்ள போயிட்டு பாருங்க. எப்படி செஞ்சு சமைச்சு சாப்பிடணும்? மரம் எடுத்துனத்தா மேலே வச்சிருந்தாரு செவத்துல. இல்லையா உங்ககிட்ட எதுவுமே இல்லை. பண்றாங்க எதுவுமே இல்லை ஐயா. காரி போடும். எதுவுமே எங்களுக்கு பண்ணலை. நாங்களும் சரி பண்ணுவாங்கன்னு இருந்தோம். எதுவுமே பண்ணலை எங்களுக்கு. அன்னைக்கு வெள்ளம் வரும்போது இங்கே இருந்தீங்க? பள்ளிக்கூடத்தில் இருந்து போட்டாங்க. ஸ்கூல் அந்த இருந்தோம் சார். இல்லைங்க, அந்த ஸ்கூல் துணி இல்லை, அரிசி இல்லை, எதுவுமே இல்லை. எல்லாம் போயிடுச்சு தண்ணியில. குழந்தைக்கு வச்சிருந்த பாத்திர மருந்துலாம் போயிடுச்சு. சமைக்க வைத்திருந்த பொருட்கள் எல்லாம் வெள்ளத்தில் போயிடுச்சு. சாப்பிடக்கூட வழியில்லாமல் இருக்கோம். இவ்வளவு துயரத்தை அனுபவிக்கும் நிலையிலும் யாரும் எங்களை வந்து பார்க்கவில்லை. குழந்தைகளை வைத்துக்கொண்டு சிரமப்படுகிறோம். நிம்மதியா தூங்கக்கூட முடியல. வீட்டின் தரை முழுக்க சேரில் ஊறி கிடக்கிறது என வேதனையுடன் கூறினர். எத்தனை நாள் ஆகுது வீட்டு விட்டு போய்? நாங்கள் வீட்டை விட்டு போய் இன்னைக்கு 5 நாள் ஆகுது. 5 நாள் ஆகுது. இன்னும் நாங்கள் வீடு திரும்பாமல் அங்கேயே அங்கங்கே ஸ்கூல்லே போய் இன்றைக்கி தான் வந்தோமே. இங்கே வந்து அது சேர்த்ததை வாரி வயசுங்க அன்னுக்குறோம் பாருங்க. வந்து வயசு போட்டு ஜாமானில் வாரி போட்டு கழுவி கிடக்குறோம். இன்னும் சாப்பிடக்கூட இல்லை. அது பசி பட்டினியாடாக கிடக்குறோம். வீட்டில் எந்த பொருள் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் ஊறி போய் வாரி கொட்டி கிடக்குறோம். வந்து இங்கே எதுவுமே இல்லை. என்னென்ன பொருள் வச்சுருந்தீங்க? எல்லாமே தான் இதை வாரி வந்து போட்டு இந்த பிரிட்ஜு நன்னி கிடக்குது. இந்த டிவி கீழே தான் நினச்சி போட்டு இதை வாரி வந்து போட்டு வச்சுட்டு கிடக்குதுவோ. ஒன்றுமே கிடையாது. பிரிட்ஜெலாம் இதை மிதக்கி போய் இதை வாரி வந்து போட்டு வச்சு கிடக்குது பாருங்க. சாப்பிட்றதுக்கு ஆகாரம் கிடையாது, ஒன்று கிடையாது. சும்மா கட்டிக்கிற துணியாட அது ஸ்கூலுக்கு ஓடணும், அவ்வளோதான். அப்படியே அவங்கவுங்க கிடக்குறாங்க. நாங்கள்